துதியினுடைய அழகே என்ன தெரியுமா? துதி ஆராதனுடைய அழகே, சூழ்நிலை மோசமா இருக்கணும், அப்ப நம்ம துதிக்கணும். பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை துதிக்கணும். எல்லாம் கரெக்டா இருக்கும் போது, இந்த மாதிரி மியூசிஷியன்லாம் வந்தாதான் நான் பாடுவேன்லாம் இருக்கும்போது, நாங்க நல்ல ஒரு மைக்கு ஒன்று காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நல்லாதான் இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாதப்போ நான் பாட முடியுமா? நான் உங்களை நடத்த முடியுமா? இப்ப கரண்ட் போயிடுச்சு, பண்ண முடியுமா? பண்ண முடியணும். கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். நான் இந்த ரகசியத்தை பார்த்திருக்கிறேங்க. எந்த பிரச்சனைக்கும் ஜபம்னு பண்ணதே கிடையாது. 3 நாள் உபவாசம் போட்டாலும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே தான் இருப்பேன். அந்த உபவாசம் முழுவதும் ஒரு பிரசன்னத்தில் நீங்க உட்கார்ந்து பாருங்க. நீங்க கேளாத அற்புதத்தை கூட அவர் செய்வாரு, கேளாததை கூட கர்த்தர் கொடுப்பாரு, கேளாத ஐஸ்வர்யத்தை கூட கர்த்தர் கொடுப்பாரு. இந்த ரகசியத்தை, இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களை ஒவ்வொரு மேலும் கொடுக்கட்டும். அது வர்த்திக்க பண்ணுவாராக. அந்த அபிஷேகத்தை நிறைவாய் கர்த்தர் கொடுப்பாராக.